இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட்டு பிங்க் பால் டெஸ்ட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க 10 விக்கெட்ஸில். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 180 தான் அடிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியா. மிச்சல் ஸ்டார்க் வந்து பொட்டலம் பண்ணிட்டார் இந்தியாவை. 6 விக்கெட்ஸ் எடுத்தார். சூப்பராக bowling போட்டார். பால்னால் ரிவர்ஸ் ஸ்விங் அனுப்பிச்சு அவருக்கு. அதுவும் பிங்க் பாலில் ஸ்விங் கண்ணாம்னா அனுப்பிச்சு அவருக்கு 6 விக்கெட் எடுத்தார். ஒன்றுமே பண்ண முடியல இந்தியன் பேட்ஸ்மேனால். எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே கிரீஸில். ஃபஸ்ட்டு பாலே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் எல்பிடபிள்யூ விக்கெட் எடுத்துட்டாரு. அப்புறம் ராகுல் அவுட்டு. விராட் கோலியால் அட்லேட் வந்து அவருக்கு ஃபேவரட்டான கிரவுண்டு. விராட் கோலியாலே அட்லேடில் அடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்தியா. நிதிஷ்குமார் ரெட்டிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 40 அடித்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும். இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேட்டிங் ஆடுறதுக்கு பிங்க் பால் டெஸ்ட்டில். பிங்க் பால் இந்தியா வந்து ரொம்ப நாள் விளையாண்டது கிடையாது. ரொம்ப நாள் கழித்து விளையாடுறதுனால அந்த கண்டிஷன்ஸ்க்குனா பயங்கர ஸ்விங்காக இருந்துச்சு. ஹோம் அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா இருந்ததுனால செம்மையாக இருந்துச்சு. ஸ்டார்க் பவுலிங் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பவுலிங் போட்டார் மிச்சல் ஸ்டார்க்கு. அவ்வளோ அழகாக ஸ்விங்காக இருந்துச்சு. பால்லாம் சூப்பராக பவுலிங் போட்டார் மிச்சல் ஸ்டார்க்கு. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 337 அடித்தாங்க. டிராவர்ஸ் ஹெட் வந்து பொழந்து எடுத்துட்டாருங்க. 140 அடித்தார் டிராவர்ஸ் ஹெட்டு. ஒரு ஷாட்டும் பக்காவாக அடித்தார் டிராவர்ஸ் ஹெட்டு. என்ன மாதிரி விளையாண்டார் தெரியுமா? பவுலர்ஸு செட்டிலே ஆக உள்ள டிராவர்ஸ் ஹெட்டு பிரித்து எடுத்துட்டார். டிராவர்ஸ் ஹெட்டு ஒரு ரெண்டு விக்கெட் விழுந்தாலும் ஒரு 2 டிராவர்ஸ் ஹெட்டை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. 140 ரன் அடித்தாருங்க. சிங்கிள் ஹேண்டடாக 141 பாலுக்கு 140 ரன்னு. ஓம் பாயரை டிராவர்ஸ் ஹெட்டு பிரித்து மேய்ஞ்சி விட்டார். வெளுத்து எடுத்துட்டாருங்க. அந்த சிராஜோட சென்ட் ஆஃப் தான் வந்து சரியில்லை. க்ரௌட்லாம் வந்து பூம் பண்ணாங்க சிராஜை. பரவாயில்ல. அப்படியும் டிராவர்ஸ் ஹெட்டுக்கும் அவருக்கும் அப்புறம் கடைசியில் ஷேக்கன் கொடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் பும்ரா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்தார். பும்ரா ஒரு ஆளாலே மட்டும் எப்படிங்க அவ்வளோ விக்கெட் எல்லாத்தையும் எடுக்க முடியும்? ஈக்குவலாக சிராஜும் சப்போர்ட் பண்ணணும், ராணாவும் சப்போர்ட் பண்ணணும். சிராஜ் வந்து கடைசியில் விக்கெட் எடுத்தார் டிராவர்ஸ் ஹெட்டு, அலெக்ஸ் கரியனா. பட் ஆனால் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுத்தால் தானே ஒரு பும்ராவுக்கும் நல்ல ஒரு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். பும்ரா ஒரு ஆள் மட்டுமே தவிச்சு விக்கெட் எடுக்கிறாரு. கஷ்டப்பட்டு போலிங் போடுறாரு பும்ரா. ஆனால் சிராஜ் வந்து ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேவே. அவர் வந்து கடைசியில் ரன்னு போனதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கிறாரு. பும்ராவுக்கு சப்போர்ட்டே இல்லை பவுலிங்கில். என்ன கேட்டால் ராணாவை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த பிளேயர் வேறு யாரையாச்சும் போடலாம். ராணாவுக்கு பதிலாக ஆகாஷ்தீப் இருக்கார், பிரசாந்த் கிருஷ்ணன் இருக்கார். அவரெல்லாம் ட்ரை பண்ணலாம். அஸ்வினை ஏன் விளாட வச்சாங்கன்னே தெரியல. அதுக்கு வாஷிங்டனே விளாட வச்சுருந்துருக்கலாம். வாஷிங்டன் ஆச்சு பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடி இருப்பார். இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 175 தான் அடித்தாங்க. பேட் கமின்ஸ் அவர் செம்மையாக பவுலிங் போட்டார். அவர் 5 விக்கெட் எடுத்தார். அவங்க ஆஸ்திரேலியன்ஸ்னால் யாருன்னு காமிச்சிட்டாங்க. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக பவுலிங் போட்டாங்க. ஸ்டார்க்கும் பேட் கமின்ஸும். அதே மாதிரி போலாண்ட் இருக்கார். என்ன மாதிரி பவுலிங் போடுறாரு, ஸ்விங் பண்ணுறாரு பாலை. போலாண்டும் சூப்பரான விக்கெட் எடுத்தார். அவர் மெயின் விக்கெட்னா அவர் தான் எடுக்கிறாருங்க. விராட் கோலி விக்கெட் எடுப்பார் பாருங்கள் செகண்ட் இன்னிங்ஸில். சூப்பராக பவுலிங் போட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து போலாண்ட் வந்து சூப்பராக பவுலிங் போட்டு விராட் கோலி விக்கெட் எடுத்தாருங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது 1-1ன்ட்டு. அடுத்த டெஸ்ட்டு தேர்ட் டெஸ்ட்டு வந்து சாட்டர்டே ஆரம்பிக்குது. ஆனால் இந்தியா வந்து பவுலிங் அட்டாக்கை வந்து கொஞ்சம் மாற்றணும், பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா ஆடணும். இல்லைன்னா பிஜிடி வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட்டுனா அடுத்த டெஸ்ட் வந்து கேபாவில் நடக்குது. இந்தியா போன வாட்டி கேபாவில் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து பவுலிங்கை மாற்றியே ஆகணும். என்னை கேட்டால் ராணாவை எடுத்துகிட்டு ஆகாஷ்தீப், பிரசாந்த் கிஷனுக்கு சான்ஸ் கொடுங்க. மற்றபடி பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடணும். ரோஹித் சர்மா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கார். அவர் மிடில் ஆர்டர் தான் ஆடினார். பட் ஆனால் சரியாக ஆடலை. ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்சம் கோப்பப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆடணும். ராகுல் பரவாயில்ல, ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா விளாண்டாங்க ராகுலும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும். அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. கெல்லு கொடுத்த சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணார். 30 அடித்தார். பெரிய விஷயம் 30 அடிக்கிறது ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டெஸ்ட்டே இருக்கும் பிங்க் பால்லனா. அவருக்கு போட்ட டெலிவரி ஸ்டாக் வந்து சூப்பராக போட்டார் செகண்ட் இன்னிங்ஸில். அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. போக கெல்லும் நல்லா விளையாடுவார். நல்லா பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும். பும்ரா ஒரு ஆள் தான் கஷ்டப்பட்டு பவுலிங் போட்டுட்ருக்காரு இந்தியாக்காண்டி. ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணணும் சிராஜ் 4 விக்கெட் எடுத்தார். பட் ஆனால் பின்னாடி எடுத்தார். முன்னாடியே எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் தேர்ட் டெஸ்ட்டை வந்து எப்படி போகுதுன்ட்டு. பெரிய ஆனால் க்ரௌடுனா ஃபுல் பேக்கில் க்ரௌடு வருது டெய்லி. அதையும் பாராட்டணும்.
பிஜிடி சீரீஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. தேர்ட் டெஸ்ட்டு சாட்டர்டே ஆரம்பிக்குது. அதுக்கும் க்ரௌட் நிறையா வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு சீரீஸ் வந்து 1-1 இருக்குது. தேர்ட் டெஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போதைக்கு 1-1 இருக்குது. கேம் 1 சீரியஸ் 1 போயிட்டுருக்குங்க.